வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனல் வழியாக வாழ்க்கைக்கு தேவையான பல உன்னத பாடங்களையும் நாம் தொலைத்த விழுமியங்களையும் தேடி பயணம் செய்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நம்மிடையே உடல் ரீதியாக மறைந்து தத்துவ ரீதியாக நம்மோடு கலந்திருக்கும் ஒரு மகா மனிதரை பற்றி பேசப் போகிறோம். அவர்தான் எளிமையின் இமயமலை, நேர்மையின் அடையாளம், ஐயா நல்லகண்ணு. அரசியல் மற்றும் பொதுவாழ்வு என்றால் என்ன என்பதை தற்கால தலைமுறைக்கு தன் 99 ஆண்டுகால வாழ்நாள் முழுவதும் ஒரு பாடமாக வாழ்ந்து காட்டியவர். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 5 வாழ்க்கை தத்துவங்களை இன்று விரிவாக பார்ப்போம். 1. ஆசைகளை வெல்லுதல் தேவையற்ற ஆசைகளே துன்பத்தின் வேர். ஐயா நல்லகண்ணு அவர்கள் நினைத்திருந்தால் பலமுறை அதிகாரம் மிக்க பதவிகளை அடைந்திருக்கலாம், கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்திருக்கலாம். ஆனால் அவருக்கு அரசு வழங்கிய வீட்டையும் 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையையும் ஒரு நொடியில் வேண்டாம் என்று பொது நலனுக்காக கொடுத்தவர். உன் தேவைகள் எப்போது உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அப்போதுதான் நீ உண்மையான சுதந்திர மனிதன் என்பதே அவரின் முதல் தத்துவம். இன்று நாம் ஆடம்பரத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் ஓட்டத்தில் ஐயாவின் இந்த எளிமை மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். 2. பொதுநலமே உயிர்மூச்சு சுயநலம் துறந்த வாழ்வு. தன்னை பற்றி சிந்திக்காமல் சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் இயற்கை வளங்களுக்காகவும் தன் இறுதி மூச்சு வரை போராடியவர். சுயநலம் என்பது ஒரு குட்டை, பொதுநலம் என்பது ஒரு வற்றாத கடல் என்ற தத்துவத்தை அவர் பேச்சால் அல்ல, தன் செயல்களால் நிரூபித்தார். அடுத்த தலைமுறைக்காக தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க அவர் நடத்திய போராட்டங்கள் நாம் இயற்கையோடு எப்படி இணைந்து வாழ வேண்டும் என்பதை கற்பிக்கிறது. 3. நேர்மையே ஆகச்சிறந்த ஆயுதம். எத்தனையோ அடக்குமுறைகள், பல ஆண்டு சிறைவாசங்கள் வந்த போதும் தன் கொள்கையிலிருந்து அவர் அணு அளவும் நகரவில்லை. உண்மைக்காக போராடுபவன் உலகமே எதிர்த்தாலும் ஒருபோதும் தோற்பதில்லை என்பது அவர் நமக்கு விட்டு சென்ற பாடம். அதிகாரத்திற்கு அடிபணியாமல் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்வதே ஒரு மனிதன் அடையும் ஆகச்சிறந்த வெற்றி. 4. ஆரோக்கியத்தின் ரகசியம் தூய்மையான மனசாட்சி. 99 வயது வரை அவர் தளராத சுறுசுறுப்புடன் ஆரோக்கியமாக வாழ்ந்ததற்கு ரகசியம் என்னவென்று கேட்டால், யாரையும் ஏமாற்றாத மனமும் ஓயாத உழைப்பும் தான் என்பார். மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் வாழ்ந்தால் மட்டுமே ஒரு மனிதன் நிம்மதியாக உறங்க முடியும். அந்த நிம்மதிதான் உடலுக்கும் மனதுக்கும் உண்மையான ஆரோக்கியம். 5. வாழ்க்கை பயணம் மற்றும் நமது தேடல். நண்பர்களே, இது போன்ற உன்னத மனிதர்களின் வாழ்வியலில் ஒளிந்திருக்கும் ஆழமான உண்மைகளை தேடி புரிந்து கொள்வதுதான் நம்மை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும். நாம் வாழ்க்கையில் தொலைத்துவிட்ட நேர்மையையும் தேடும் நிம்மதியையும் மீண்டும் கண்டடைய இது போன்ற மகான்களின் கதைகள் நமக்கு ஒரு வெளிச்சம். இது போன்ற மேன்மையான சிந்தனைகளையும் ஆழமான வாழ்வியல் தத்துவங்களையும் நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள நமது வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க நம்மோடு இணையுங்கள். கண்ணீர் அஞ்சலி மற்றும் வீர வணக்கம். ஒரு சகாப்தத்தின் முடிவு ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கு வீர வணக்கம். நேர்மையின் முகவரி மறைந்தது, எளிமையின் சிகரம் சரிந்தது. தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் சகாப்தம் இன்று முடிவுக்கு வந்திருக்கிறது. தியாகத்தின் மறு உருவம் ஐயா நல்லகண்ணு அவர்கள் இயற்கை எய்திய செய்தி நம் அனைவரையும் ஆழமான துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரராக, விவசாயிகளின் காவலனாக, இயற்கை வளங்களின் பாதுகாவலனாக தன் வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்காகவே அர்ப்பணித்தவர். பதவிகள் தேடி வந்த போதும் அதை துச்சமென மதித்த அந்த தூய கரங்கள் இன்று ஓய்வெடுத்து கொண்டன. அரசு கொடுத்த வீட்டை கூட திருப்பி கொடுத்துவிட்டு தன் இறுதி காலம் வரை ஒரு வாடகை வீட்டிலேயே வாழ்ந்த அந்த புனிதமான மனிதருக்கு ஈடு இணை யாருமில்லை. நல்லகண்ணு என்ற பெயருக்கு ஏற்ப நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் மட்டுமே விதைத்து சென்ற அந்த மகத்தான ஆன்மா சாந்தி அடையட்டும். ஐயாவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் லட்சக்கணக்கான தமிழர்களுக்கும் எமது வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். வீர வணக்கம் ஐயா. உங்கள் நேர்மை என்றும் எங்களை வழிநடத்தும்.